தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,31,00,000 பெண்களுக்கு பார்த்தோம் என்றால் மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரையிலே திமுக ஆட்சியில் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்தது. அந்த திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். அந்த வகையில் நாளை 15ஆம் தேதியை முன்னிட்டு இந்த மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரையிலே வங்கி கணக்கில் செலுத்தப்படுமா என்பது குறித்து பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக இருந்திருந்தது. அந்த வகையில் செலுத்தப்படும் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது தமிழக அரசிற்கு அதற்கு விலக்கு அளிக்கும் வகையில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மே 26ஆம் ஆண்டுக்கான இந்த மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரையிலே வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என தற்பொழுது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைக்க செய்ய அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 26 மாதத்துக்கான கலைஞர் உரிமை தொகை பொறுத்தவரை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக பணம் வைக்கப்படும் என தற்போது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கால அவகாசம் பொறுத்தவரையிலே அது 1000 ரூபாய் வரவழைக்கப்படுமா, இல்லை தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த வாக்குறுதி போல 2500 ரூபாய் வரவழைக்கப்படுமா என்பது குறித்து காத்திருந்தான் பார்க்க வேண்டும்.